இங்கே ஒரு பப்பில் 2 எக்ஸ் லவர்ஸ் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலி பற்றி சொல்ல, அப்போ அந்த லேடி நம்ம பிரேக்கப்புக்கு அப்புறம் எனக்கு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட புருஷன் ரொம்ப நல்லவர், என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குன்னு சொல்லி அவனோட ஃபேமிலியை பற்றி கேட்க, அதுக்கு அவன் என் ஒய்ஃப் ஒரு பேய், எனக்கு பிறந்த குழந்தை அப்படியே அவரோட அம்மா மாதிரியே பிசாசுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க லவ் பண்ணப்போ நடந்த பழைய நினைவுகளை எல்லாம் பேசி சந்தோஷமாக இருக்க, அப்போ இவன் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரிங்கை கொடுக்க, அதை பார்த்து அவள் டிசப்பாயிண்ட் ஆகி நான் என் ஃபேமிலியிலலாம் விட்டுட்டு உன் கூட வர முடியாதுன்னு சொல்ல, உடனே இவன் இது சும்மா ஒரு கிஃப்ட் தான்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்புறம் நான் ஒரு எச்ஆராக இருந்தேன், குழந்தை பிறந்ததுனால ரிசைன் பண்ணிட்டேன், என் புருஷன் என்ன மோசமா ட்ரீட் பண்ணான், எனக்கு மரியாதையை கொடுக்காம மென்டலி டிப்ரெஷன் ஆகிறான்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்ல, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, என் ஒய்ஃப் கூட பிரெக்னன்சிக்கு அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு அக்ரெசிவ் ஆகிட்டா, அவள் அழகா இல்லையோன்னு அவளுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்துருச்சு, அவளை ஹேண்டில் பண்ணுறதே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி புலம்புறான். அப்புறம் அவன் உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, உடனே அப்போ எனக்கு இல்லையா, நான் வீட்டை பார்த்துக்கிறேன்லன்னு கோவப்பட, இப்படி 2 பேருமே அவங்க லைஃப்பை பற்றி புலம்ப, ஒரு கட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாக இருக்குன்ற பேரில் மாறி மாறி ரொமான்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி ஒன்றா இருக்க, மறுநாள் காலையில் இவ எந்திரிச்சு போய் அவள் ஹஸ்பண்டை ஹக் பண்ணுறா. பார்த்தா அது அவளோட லவர் தான். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ண ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அவங்களோட பிரச்சனைகளை அவங்க லவராகவே மாறி ஒன்றா பேசி சரி பண்ணி மறுபடியும் சந்தோஷமாக அவங்க லைஃப்பை வாழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க.